அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆனுமனுக்கு கடிதம் தரும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி அவர்களை மீண்டும் அந்த கடிதத்தை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அழைப்பு விடும் அனுமன் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த கோவிலானது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுந்தராபுரம் தெருவில் உள்ள கந்த விநாயகர் கோவிலின் மூல நட்சத்திரத்தன்று ஆனுமன் உருவப்படம் வைக்கப்பட்டு வடமாடை சாத்தப்பட்டு பூஜை நடைபெறுகிறது. பூஜை தொடங்கும் நேரமான காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை மாணவ மாணவி செல்வங்கள் ஆண் பெண் என அனைவரும், அதாவது ஏராளமான பக்தர்கள் கடிதம் எழுதி கவர் தெரிவித்துகின்றனர். அந்த கடிதங்களை அனுமன் உருவப்படத்திற்கு முன்பு வைத்து பூஜை செய்து அங்கேயே வைத்து விடுவார்கள். அப்பொழுது அனுமன் அவர்களுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து விடுகிறார். கடிதம் கொடுத்த பக்தர்கள் அடுத்த முறை வந்து கடிதத்தில் எழுதிய கோரிக்கைகள் நிறைவேற்றிவிட்டது என கூறி பூஜை செய்கின்றனர். கோரிக்கை நிறைவேறிய கடிதங்கள் உருவப்படத்திலிருந்து எடுக்கப்பட்டு தனிப்பையில் சேகரிக்கப்பட்டு கோவில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் சங்கடகர சதுர்த்தி, பௌர்ணமி பூஜை, மூல நட்சத்திரம் உள்ளிட்ட விசேஷங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மூல நட்சத்திரத்தன்று ஆனுமனிடம் கடிதம் கொடுக்க ஏராளமான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகிறார்கள். கண்டிப்பாக அனுமன் அவர்களுடைய குறையை தீர்த்துவிட்டு அந்த கடிதத்தை நீக்கிவிடுமாறு கூறும், அதாவது அழைப்பு விடுவதாகவே தெரிகிறது. இது பற்றி கோவில் பராமரித்து வரும் முன்னாள் இராணுவ வீரர் பிரசாத் தமிழரசி தம்பதியினர் கூறுகிறார்கள். மூல நட்சத்திரத்தன்று அனுமன் பலர் கடிதம் அனுமன் அவர்களிடம் தருகின்றனர். சில தினங்களில் கோரிக்கை நிறைவேற்றிவிட்டது என மகிழ்ச்சியுடன் கூறி இந்த அனுமன் ஆலயத்திற்கு வருகிறார்கள். அனுமன் உருவப்படத்திற்கு முன்பு பூஜை செய்யப்பட்டு அவரை வழிபடுவதற்கு ஏராளமான ஜனங்கள் இங்கு வந்து காத்து கிடக்கின்றனர். கடிதங்கள் பிரிக்கப்படுவது கிடையாது. அனுப்புனர் கொடுக்கும் முகவரியும் பெருநர் பகுதியில் வீர அனுமன் கந்த விநாயகர், அதாவது கந்த விநாயகர் திருக்கோவில், கந்தபுரம், மானாமதுரை இன்றுதான் கொடுப்பார்களாம். அதாவது கடிதங்கள் பிரிக்கப்படுவது கிடையாது. அனுப்புனர் கொடுக்கும் முகவரியும் பெருநர் பகுதியில் வீர அனுமான் கந்த விநாயகர், அதாவது கந்த விநாயகர் திருக்கோவில், கந்தபுரம், அதாவது கந்தபுரம் மானாமதுரை இன்று மட்டும்தான் இருக்கிறது. அதில் நாங்கள் கூறும் செந்தூரம் வைத்து அனுமன் உருவப்படத்திற்கு முன்பு வைத்து விடுகிறார்களாம். செந்தூரம் என்பது பரம்பொருள். அனுமன் ராமபிரான் ஒரு சமயம் வேட்டைக்கு செல்லும் போது சீதாதேவி அவருடைய வெற்றிக்காக செந்தூரத்தை நெற்றியில் வைத்து கொண்டார்களாம். அப்போது தாயை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என அனுமன் கேட்க, அதாவது ராமருடைய வெற்றிக்காக நான் செந்தூரம் பூசிக்கொள்கிறேன் என கூறிக்கொண்டாராம் சீதாதேவி. இது எதற்காக என்ன கேட்டால், வெற்றிக்காக என கூறிய சீதாதேவி முன் அந்த செந்தூரத்தை எல்லாம் எடுத்து அனுமன் உடல் முழுவதும், அதாவது கால் முதல் உச்சம் தலை வரை அனைத்து இடங்களிலும் செந்தூரத்தை பூசிக்கொண்டாராம். ஏன் இவ்வாறு செய்கிறாய் அனுமன் என கேட்டபோது சீதாதேவி கேட்டார்களாம். அதற்கு சீதாதேவியுடன் அனுமன் என்ன கூறுகிறார் என்றால், சிறிதளவு செந்தூரத்தை நீங்கள் வைக்கும் பொழுதே ராமபிரான் இவ்வளவு வெற்றி பெறுகிறாரே, நான் அவர் அணுதினமும் அனைத்து நாள்களும் இந்த அகில உலகத்தை அனைத்தையும் காக்க வேண்டும் என்பதற்காக உடல் முழுவதும் இந்த செந்தூரத்தை பூசிக்கொண்டால் அந்த ராமபிரானின் அருள் இன்னும் உலகெங்கும் கோலாகலமாக கொண்டாடுவார்கள் என, அதனால் இந்த செந்தூரத்தை உடல் முழுவதும் பூசிக்கொண்டாராம் அனுமன். அவ்வளவு சிறப்புமிக்க அனுமனை இந்த ஆலயத்திற்கு வந்து உங்களுடைய குறைகளை, உங்களுடைய மனக்குறைகளை சீட்டில் எழுதி அந்த அனுமன் அவர்களிடம் கொடுத்து விட்டு சென்றால் அந்த வேண்டுதல்களை கண்டிப்பாக நீக்கிவிட்டு, அதாவது அந்த கஷ்டங்களை கண்டிப்பாக நீக்கிவிட்டு நன்மைகளை அனுமன் உங்களுக்கு வழங்குவார். அடுத்ததாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றி விட்டது என உங்கள் மனதிற்கு தோன்றிய உடனேயே அந்த ஆலயத்திற்கு வந்து அந்த சீட்டை நீங்கள் நீக்கிவிட வேண்டும் என கூறப்படுகிறது. நிறைய மக்கள் இப்போது நிறைவேறியுள்ளன என கூறுகிறார்கள். இந்த கோவில் கும்பாபிஷேக திருப்பணி கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு கண்டிப்பாக வந்து
அனைத்து பொதுமக்களும் இந்த ஆஞ்சநேயரின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு செல்லுங்கள். உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றியும் செல்ல வேண்டும். கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை வந்து பாருங்கள். உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக அமையும் என்பது எங்களுடைய கருத்து. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.